everyone, நான் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் பொங்கலுக்காக. ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து என் ஃபேஸ் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன் டர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு. ரொம்பவே மைல்ட் அண்ட் ஜென்டிலான கிளென்சர் ஸ்கின்னுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசரில் விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுவேன். இது போட்டதுக்கு அப்புறமே இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா இதோட ப்ரைமரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து மிலானி கன்சீல் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். இதில் வந்து ஃபவுண்டேஷனும் இருக்குது ப்ளஸ் கன்சீலரும் இருக்குது. இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 04. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். நான் வெறுமே வந்து ஃபெஸ்டிவ் டைமுக்கோ இல்லைனா வந்து ஏதான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனால் மட்டும் தான் இது வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஸோ காலையில் போட்ட ஃபவுண்டேஷன் ஈவினிங் வரைக்கும் அதே மாதிரி இருந்தது. நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனை பார்த்து வச்சுருப்பேன். எப்போயாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து 2 ரீசன் தான். ஒன்று வந்து ரொம்பவே நல்ல ஃபவுண்டேஷன் இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுவேன் இதை. ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டோம்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலருக்கு நான் வந்து மெப்ளினோட இந்த ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து மீடியம். இதில் நான் வந்து இந்த கன்சீலரை ஒரு ஹைலைட்டர் கன்சீலர் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. எங்கெல்லாம் வந்து ஷேடோ இருக்க மாதிரி இருக்கும் அங்கே மட்டும்தான் இந்த கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணால் அது மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ரஷஸ் எல்லாமே வந்து அமேசானில் வந்து வாங்கினது தான். ஹர்பன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ப்ரஷஸ் இருக்கும். அந்த செட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்மளோட கன்சீலர் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது செட் பண்ணும். நான் வந்து சுகரோட இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பேக்ட். டப்பா பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் தான் இருக்குது. இது நல்லா கவரேஜும் கொடுக்கும், நல்லா செட்டும் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்து ஹைலைட்டிங் கன்சீலர் போட்டோமோ அங்கே மட்டும் நான் வந்து இது அப்ளை பண்ணுறேன். கன்சீலர் போட்ட உடனே பண்ணுங்கள். ஏன்னா ஈரமாக இருக்கும் போது நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணுறோன்னா நல்லா செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டருக்கு நான் பாபி ப்ரௌனோட இந்த ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ப்ளூ. இது வந்து ரொம்பவே மைல்டான ஒரு ஹைலைட்டர். உங்களுக்கு போட்ட மாதிரியே இருக்காது. வெறும் அந்த வெயிலில் போனாலும் இல்லை லைட்டாக வந்து லைட்டு பட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கேமராவில் பிக் ஆகாது. நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய அவுட்ஃபிட் வந்து அந்த கலரில் தான் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ஷிமரி ஷேட். இது மாதிரி மேட் ஷேட்ஸும் இருக்குது அந்த பேலட்டில். இதை நான் வந்து என்னோடய ஃபுல் ஐலேஜ்லேயும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி உங்கள் அவுட்ஃபிட் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேலட்டில் இருக்க இந்த பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீலில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால தான் பிளாக் ஷேட் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து L18 காஜல் எடுத்து நார்மலாக நம்ம காஜல் அப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் L18 காஜல் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். காஜல் வச்சு நான் வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை வச்சு டைட் லைனும் பண்ணுறேன். அண்ட் மஸ்காராவுக்கு நான் வந்து லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு மஸ்காரா தான். நல்லா லென்த்தனும் பண்ணும், நல்லா திக்னஸும் கொடுக்கும். இதோட வாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு என்னோடய லேஷஸ்லாம் நான் வந்து ஒரு கோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபால்ஸ் ஐ லேஷஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஷஸ் வைக்கிறது அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால அது வைக்கல. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து அதே பேலட்டில் இருக்க இந்த பிளாக் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் என்னோடய ஐப்ரோஸில் வந்து கேப் இருக்கும் அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் இன் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக ப்ரஷ் பிடிச்சி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிளாக் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சம் டார்க் ஐ ஷேடோஸ்லாம் யூஸ் பண்ணதுனால தான் நான் பிளாக் ஷேட் எடுத்திருக்கேன். இல்லைனா வந்து ப்ரௌன் தான் எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து லோரியல் பாரிஸோட இந்த சிக்னேச்சர் ரேஞ்சில் வந்து லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 128 ஐ லீட். இந்த ஷேட் வந்து நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒரு பிங்க்கும் சொல்ல முடியாது, ஆரஞ்சும் சொல்ல முடியாது, ரெட்டும் சொல்ல முடியாது, ஒரு நடுவில் இருக்கிற ஷேட் இது. ஆனால் நல்லாயிருக்கும் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம். அதுவும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப்போட அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ மேக்கப்பும் என்னோடய லிப்ஸ்டிக்கோட நல்லா சூட் ஆச்சு. ஸோ அப்படியே நான் விட்டுடுறேன். இயரிங்ஸ்க்கு வந்து இந்த பெரிய ஜிம்கி வந்து வாங்கியிருந்தேன், கடையில் தான் வாங்கினேன். ஸோ அது வந்து வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, அந்த கவுன் தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பொட்டு அவ்வளோதான். இதோட நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரெடிஷ்னலான மேக்கப் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் டியூட்டோரியல் பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself. Bye.